எல்லாருக்கும் வணக்கம். நான் அனந்த். என்னை ஒரு நடிகராகவோ இல்லை ஒரு இயக்குனராகவோ அறிமுகப்படுத்திக்கிறத தாண்டி நான் வந்துட்டு தனுஷ் சாரோட மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு தான் நான் இதுவரையும் என்னோட எல்லா இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்து தனுஷ் சாரை பார்த்து தான் சினிமாக்கே வந்தேன். எனக்கு சினிமானா தனுஷ் சார் தான். ஸோ போன படத்தில் நான் நண்பன் ஒருவன் வந்த பிறகுன்ற படத்தை எழுதி இயக்கி நடிக்க போது அதில் எனக்காக ஆலாத்தேன்ற பாடலை வந்து எங்களோட மியூசிக் டைரக்டர் காஷிஃப் ரஹ்மான் சாரோட நெஃப்யூ அதுக்காக பாடி கொடுத்தாரு. என் வாழ்க்கையிலேயே ஒரு மிக சிறந்த மொமெண்ட் ஆஃப் லைஃப்னா அதெல்லாம் தாண்டி ஒரு ரசிகனா அவர் சொன்னார் இல்லையா போன ஆடியோ லன்ச்சில் தீப்பந்தமாக பற்றி அந்த ஒளியில் அவர் போயிட்டே இருப்பாருன்னு, அதில் ஒரு மிகப்பெரிய ஒளியாக ஒரு மிகப்பெரிய தீப்பொறியாக அவரோட ரசிகனா நான் இருப்பேன். இந்த மாதிரி பல கோடி பேர் இருக்காங்க. ஒரு ரசிகனா இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன் என் தலைவனோட ஸ்பீச்சை பார்க்குறதுக்கு, அவர் எப்படி வராரு அப்படின்னு பார்க்குறதுக்கு. இட்லி கடை ஒரு அந்த எப்பயுமே சிம்பிளான ஃபிலிம்ஸில் தனுஷ் சார் அடிச்சுக்க ஆள் இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை அவ்வளோ அழகாக சொல்லுவார். திருச்சிற்றம்பலம் ஆகட்டும், யாடி மோகினி ஆகட்டும், அவர் பண்ண நிறைய படங்கள். அந்த வரிசையில் இட்லி கடை வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பிளாக் பஸ்டர் கொடுத்து டான் பிக்சர்ஸுக்கும் தனுஷ் சாருக்கும் இதில் நடித்த அனைவருக்கும், அப்புறமா என் நண்பன் கிரண் கௌஷிக் இந்த படத்தில் வந்துட்டு சினிமாட்டோகிராஃபராக வந்திருக்காரு, அவருக்கும் அண்ட் பிரிகடா, அப்புறம் நிறைய இந்த படத்தில் நடித்த ராஜ்கிரண் சார், சத்யராஜ் சார்னு என்டையர் டீமுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் ஒரு ரசிகனாக உள்ளே போகிறேன். நன்றி, தேங்க்யூ.